இந்த மாதிரி ஒரு சூப்பரான கெட் டுகெதர்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. இந்த ஈவினிங் நல்லபடியா ஸ்மூத்தா நடக்க உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் முக்கியமான காரணம். இந்த மொமெண்ட்ல உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்ற வாழ்க்கையில குறை இல்லாதவங்களே கிடையாது. ஆனா அதை பெருசா யோசிச்சு நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சா இங்க யாரும் யார் கூடவும் சேர்ந்து வாழாம தனித்தனி தீவா மாறிடுவோம். முதல்ல நம்ம வீடு சந்தோஷமா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். நம்ம பாக்குற தொழில் வேலை எல்லாமே சரியா இருக்கும். குடும்பம் தான் நம்ம பலம். புருஷன் பொண்டாட்டி நடுவுல இருக்கிற சின்ன சின்ன விஷயமே புரிதல் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போறப்பதான் நல்ல உறவு வளரும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ற குடும்ப வாழ்க்கையில யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்கிறது முக்கியமே கிடையாது. எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா ஒரு புரிதலோட நெருக்கத்தை அதிகப்படுத்தும்னு நான் நம்புறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? நல்ல அனுபவம். குட். பிசினஸ்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்ல அத காட்டவே காட்டாதீங்க. கணவர் கோபமா வந்தா காரணம் கேட்காம அவரு ரிலாக்ஸ் ஆகி வரதுக்கான நேரத்தை அவருக்கு கொடுங்க. அதே மாதிரி மனைவி அமைதியா இருந்தா கூட ஹஸ்பண்ட்ஸ் நீங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்க. நாம வாழ்ற வாழ்க்கை அழகா புதுசா தெரியும். அன்பு தாங்க எல்லாமே. ஆரம்பத்துல எனக்கும் என் புருஷனுக்கும் வராத பிரச்சனையே இல்ல. ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். சின்ன சின்னதா அழகான சண்டை போடுங்க. அந்த சண்டைக்கான ஆயுளை குறைச்சிங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, thank you ma'am. Thank you. ஆதி, என்னடா இப்படி பேசுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்க கூடாது.